அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ பாருங்க. போட்டி போட்டு அந்த மனப்பான்மையிலே வந்தாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் உண்டு, அவங்க ஊரை எடுக்க மாட்டாங்க, பக்கத்து ஊர் எல்லாத்தையும் போய் வந்து இந்த பொல்யூஷன் இல்ல பேர்ல ஏதாவது நான் தப்பா சொன்ன உடனே எலெக்ஷன் மாத்தி அப்படி என்றால் பொருளாதாரத்திலே கோயம்புத்தூர் தலை தூக்கியது. பாத்தீங்களா மக்களே, தயாநிதி மாறன் கோயம்புத்தூர்காரங்களை என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அவங்க ஊரை கெடுக்க மாட்டாங்களாம், பக்கத்து ஊரெல்லாம் கெடுத்துருவாங்களாம் கோயம்புத்தூர் மக்கள். இது என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தயா? அதாவது எங்களை அவமானப்படுத்த வேண்டும். இதே மாதிரிதான் ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் கோயம்புத்தூர் மக்கள் நமக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அந்த மாதிரி இன்னும் வேற ஏதோ பேசி வச்சிருந்தாரு அவரு. நான் சரியா படிக்காம துணை முதலமைச்சர். அந்த வகையில இப்போ இவரு கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களை இது மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு. இத கேட்டுட்டு கரூர் பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜி இருக்காரு, செந்தில் பாலாஜி, அவரும் கக்க பொக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ரோசம் மானம் சூடு சொரணன்னு ஒண்ணு இருந்ததுன்னா எனக்கு ஒண்ணு மான ரோஷம் கிடையாது. இந்த மான ரோஷத்தை எப்ப விட சொன்னா, எப்ப அரசியல் வந்தோன்னா அப்ப விட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சொரணை தேவையில்லை. நம்ம மக்கள் இப்படி சொல்றாங்களே, நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்தா நமக்கு யாராவது ஒருத்தங்களாவது நம்ம காசு கொடுத்தாலும் கூட ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற பயம் இருந்ததுன்னா இப்படி சிரிப்பாரா? இப்படி இவங்க பேசுவாங்களா? இந்த வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்களேன். திமுக கூட்டத்தில் கோவை மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பவர்கள் என்று அவமரியாதையாக பேசுகிறார் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன். அதை கேட்டு சிரித்து கொண்டிருக்கிறார் முன்னாள் சாராய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி. இவர் யாரு? நாங்களாம் என்ன உங்களை மாதிரி மூன்றாம் தர மக்களா, மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு மாறுதட்டி பேசிக்கிட்ட தயாநிதி மாறன், நாங்களாம் ஓட்டு போட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்றதையே மறந்து இந்த மாதிரி கோயமுத்தூர் மக்களை, கொங்கு மக்களை நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசில் எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு கோபம் இருக்கணும் திமுகவுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஓட்டு போடுறதே இல்லை. அதனால தான் இவங்களுக்கு கோபமே. திமுக கட்டிட்டு இருக்கிற மாபெரும் ஊழல் கோட்டையை கோயம்புத்தூர்காரங்க தான் சுக்குநூறாக உடைப்பாங்க. அந்த வகையில் திமுக ஓட்டே போட மாட்டாங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக இவங்க தான் கோடி கோடியாக கொள்ளடிச்சிட்டாங்க. நாடும் சரியில்லை, இதில் சட்ட ஒழுங்கும் சரியில்லாமல் போச்சு, எல்லாத்துலேயும் ஊழல் லஞ்சம், எல்லா துறையை சேர்ந்தவர்களும் பணியாளர்களும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் எதுக்கே உங்களுக்கு ஓட்டு போடணுன்னு அந்த மக்கள் இருக்காங்க. அதனால் இவங்க கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஏங்க, ஏற்கனவே அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை, காங்கிரஸ் இப்போவா போகணும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இதனால தான் விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தவர், இந்த கட்சியே திமுகவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவர், மக்களை ஏமாத்துறீங்கன்னு பேசினவர், கருணாநிதி அவர்களுக்கெல்லாம் என்னென்ன பேர் வச்சாருன்றது நம்மளாம் கண்கூடாக பார்த்தோம். அப்படிலாம் இருந்த ஒரு கட்சியை திமுக கூட போய் கூட்டணி வச்சு இப்போ பிரேமலதா, அவங்க பேர் என்னங்கிறீங்களா சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க, பெட்டி பிரேமலதாவான். பார்க்க முடியல. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாருன்னா இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்குமா? நடக்க விட்டுருப்பாரா? இந்த சம்பவத்தை பார்த்தாருன்னா அவர் ஆத்மாவே இதை மன்னிக்காது. அப்படி தானே மக்களே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கேப்டன் இருந்த வரைக்கும் அந்த கட்சி சும்மா சிங்க மாதிரி இருந்த கட்சியை தூக்கிட்டு போய் அங்கே அடமான வைக்காத குறையாக வச்சுருக்காங்க இந்த பிரேமலதா அவங்க. அப்படிலாம் வந்து திமுகவை ஸ்ட்ராங் பண்ண எதேதோ வேலைகளை பார்க்குது இந்த திமுக. அதனால தான் இந்த 5000 ரூபா கொடுத்ததே அப்படின்னு சொல்லி கூட தன்னுடைய ஊழல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தோத்து போயிடுன்னு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 5000 ரூபா கொடுக்கறது, தேமுதிக கூட்டணியில் கொண்டுட்டு வந்தது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மீண்டும் திமுக ஜெயிக்காது அப்படின்றத உறுதியாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பயத்தினால தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கோயம்புத்தூர் மக்களை இந்த அளவுக்கு இவங்க பகைச்சிக்கிறாங்களே, விரோத போக்கில் பேசிகிட்டு இருக்காங்களே, இதை ஒரு வார்த்தையாவது கண்டித்து இருப்பாரா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்? கோயம்புத்தூர் மக்கள்லாம் உங்களுக்கு ஏங்க அவ்வளோ கோபம்? உங்களுக்கு ஓட்டு போடல, அதனால் எப்படியா பேசுவீங்க? அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் பண்பானவர்கள், மரியாதை மிக்கவர்கள். என்னங்க பண்ணுறீங்க? இந்த மாதிரிலாம் ரொம்ப மரியாதையாக பேசுகிறவங்க. ஏன் அப்படின்னா நானும் கோயம்புத்தூரில் அதிக நாட்களில் இருந்திருந்திருக்கேன். அங்கே தமிழகத்தின் அனைத்து மாவட்ட மக்களையும் போல கோயம்புத்தூர் மக்களும் தங்கள் கடின உழைப்பால் தமிழகத்துக்கும்
நாட்டிற்கும் தங்கள் பொருளாதார பங்களிப்பை அளித்து வருகின்றனர். திமுகவினர் தவிர மற்ற தமிழக மக்கள் யாருமே தமிழகத்தை சுரண்டி கொழுக்க நினைப்பதில்லை. கோபாலபுர குடும்பத்தை அண்டி பிழைக்கும் தயாநிதி மாறனுக்கே இத்தனை ஆணவம் இருந்தால் தங்கள் கடும் உழைப்பினால் தமிழக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கோயமுத்தூர் மக்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை இருக்கும்? தனது திமிருத்தனமான பேச்சுக்கு தயாநிதி மாறன் உடனடியாக கோயமுத்தூர் மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுகவினரின் இந்த ஆணவத்தால் தான் கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதி மக்களும் திமுகவை புறக்கணித்து வருகிறார்கள். வரும் தேர்தலில் தமிழகம் முழுவதுமே திமுகவுக்கு அதே நிலைமைதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டு இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஏங்க, உங்களை மாதிரி என்ன ஊழல் பண்ணியா சம்பாதிச்சாங்க? இந்த அக்கா கொடுத்து தானே பேக்கை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஊழல் பண்ணியா சொத்து சேர்த்துருக்காங்க உங்கள் குடும்பம் மாதிரி. அவங்கள பற்றி பேசும்போது உங்களுக்கு நான் கூசலை. திமுகவுக்கு அதனால தான் அங்கே இருந்த 10 தொகுதியிலையும் நீங்கள் மண்ணை கவுனிங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய தேர்தலையும் அதே தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தயாநிதி மாறனும் இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. இந்த வீடியோ லேட்டாக நான் போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இது வரைக்குமே மன்னிப்பு கேட்கல இந்த திமுக கட்சி, திமுக தலைமை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது திமுக? மக்களை தொடர்ந்து இப்படி பேசுறது, ஊழல் பண்ணுறது, சட்டம் ஒழுங்கு கைமீறி போனது, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இவங்க அந்தந்த மீட்டிங்லாம் வைப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங்லாம் வைப்பாங்க. சேனல்களுக்கெல்லாம் கொடுக்கறத கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும் திமுக. இன்னொரு பக்கம் பாருங்கள், கே நேரு அவர்கள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. 1933 அதாவது பணி நியமனம் முறைகேடு தொடர்பாக நடந்த விசாரணையில் 232 பக்கம் இடி ஆவணங்களை தயார் செய்து கொடுத்த போதிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அதற்கு இன்பதுரை அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்சுருந்தாரு. இப்போது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இதை யார் சொல்கிறா தெரியுங்களா? RS பாரதி அவர்கள் KN நேரு பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ப்ரெஸ் மீட் வச்சு அதில் சொல்கிறார், KN நேரு அவர்கள் மேலே இந்த மாதிரி வழக்கு போடுறது, விசாரணை பண்ணுறதுனால திமுகவை முடக்க நினைக்கிறது பாஜக அப்படின்றாங்க. ஏங்க பாஜக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மத்திய பாஜக அரசாங்கம் ED CBI எல்லாமே அவங்க கையில் வச்சுக்கிட்டு கைப்பாவையாக செயல்படுத்துகிறாங்கன்றீங்க. அப்படிலாம் செயல்படுத்தியிருந்தால் திமுக கட்சி, திமுக அமைச்சரவை வெளியவா நடந்துக்கிட்டு இருக்கோம்? இந்நேரம் சிறைக்குள்ளே தான் அமைச்சரவையே நடத்தணும். அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருந்துருக்கணும். இதிலேருந்து என்ன தெரியுது? அரசியல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. இதில் அரசியல் கலக்கவே இல்லை. நீதித்துறை தான் நடவடிக்கை எடுக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி ஏன் போச்சு? பொன்முடி அவர்கள் பதவி ஏன் போச்சு? KN நேரு அவர்கள் பதவி ஏன் போகுது? ஏன் ராஜினாமா செய்ய போகிறார்? அப்படின்றது காரணம் ஒன்றே ஒன்று தான். ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. நீதித்துறை அவங்க மேலே சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் பதவி போகுது. இல்லைன்னா நீங்களாம் சிறையில் இருக்கும்போதே அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி சும்மா விடுவீங்களா? நீங்கள் எங்களுக்கும் தெரியும் அரசியல்னு பண்ணுவீங்களே. நீங்கள் பண்ண வேண்டியதானே. இப்போ KN நேரு அவர்கள் சிக்கிவிட்டார். அவர் வழக்கில் ஸ்டாலின் அவர்களும் சிக்க போவதாக சொல்கிறாங்க. இன்னும் முக்கியமான பல தலைவர்கள்லாம் அதில் சிக்க போகிறதா சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒவ்வொரு செங்கலாக திமுகவிலேருந்து உருவப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொன்னார், முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது அண்ணாமலை சொல்கிறார், அந்த ஆண்டவனே செய்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, டெல்லி காவல்துறை தமிழகத்துக்கு குறிப்பாக திருப்பூருக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுங்களா? பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக பதிவிட்ட 6 பேர் திருப்பூரில் கைது. திருப்பூருக்கு வந்த டெல்லி காவல்துறையினர் 6 பேரை கைது செய்து நடவடிக்கை. கைது செய்யப்பட்டோரிடம் இருந்து 8 செல்போன்கள், 16 சிம் கார்டுகள் பறிமுதல். தமிழ்நாடு குற்றம் செய்தவர்களுக்கு புகலிடமாக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன் வச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ பாருங்கள், 6 பேரை
டெல்லி காவல்துறை தமிழகத்துக்கு வந்து கைது செஞ்சுருக்காங்க. இந்த எண்ணெயை வந்து பல விசாரணைகளை அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக கோயம்புத்தூரில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவம் அது முக்கியமான ஒரு சம்பவம். அதுக்கு எண்ணெயே பல நபர்களை கைது செஞ்சு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த 68 நபர்களுக்கு மேலான கள்ளச்சாராய மரணம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமை, அண்ணா நகரில் நடந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, கஞ்சா புழக்கம், ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலேயே கஞ்சா செடி இவ்வளோ இருந்து பிடுங்கி போடுறது, இந்த மாதிரியான தமிழகத்தில் அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் தோட்டத்தில் இருந்த 2 முதியவர்களை கொன்னது, சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப கெட்டு போயிருக்கு. இரும்புக்காரம் எங்கே போச்சுன்னு தெரியல. தமிழ்நாடே கெட்டு சீரழிஞ்சு போய் இனிமேலாவது எங்களை விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, நாங்கள் பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு தமிழக மக்கள் நினைக்கும் போது அவங்க அக்கௌண்ட்டில் 5000 ரூபாயை போட்டுவிட்டு கடந்த 3 வருடங்களாகவே காசு கொடுக்காத, மகளிர் உரிமை தொகை கொடுக்காத, எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து கொடுக்க போகிற சமயத்தில் எப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ போய் யார் உண்மையான குடும்ப தலைவி, இவங்க நீங்களாம் கிடையாது. ஏன் அப்படின்னா குடும்ப தலைவி யார் அப்படின்றதுக்கு இவங்க வச்சுருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் தான் குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணி பல பேருக்கு கொடுக்காம சில பேருக்கு கொடுக்கறது. அந்த சில பேரில் 80% திமுகவை சார்ந்த நபர்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாங்க இந்த உதவித்தொகை. அப்படி இருந்தும் 3 வருடங்களுக்கு கொடுக்கல. 21, 22, 23 ஆகஸ்ட் வரைக்கும் கொடுக்காம நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்த இந்த திமுக அரசாங்கம் இப்போது கோடைக்காக சிறப்பு நிதியாக 2000, அப்புறம் அடுத்தடுத்த மாதங்களுக்கு சேர்த்து மொத்தம் 5000 ரூபா போட்டு தேர்தல் வர்றதுனால தன்னுடைய சித்து விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். எந்த விளையாட்டை நீங்கள் வேணாலும் ஆடி காட்டுங்க, ஜெயிக்க போகிறது என்னமோ தமிழக மக்கள் தான், தோக்க போகிறது திமுகவும் திமுக கூட்டணிகளும். 2026 எழுதி வச்சுக்கோங்க, பக்கத்தை பெரட்ட வேண்டாம், தெரியாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் செய்தியாளர்கள், ஆனால் மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. வெயிட் அண்ட் சீ.